அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். கடந்த சில தினங்களாக பத்திரிகை ஆசிரியர் தலையங்கத்தோடு வர முடியவில்லை. அதற்காக வருந்துகின்றேன். இன்று விளம்பரி பத்திரிகை ஆசிரியர் தலையங்கத்தோடு வந்துள்ளேன். இங்கே ஆசிரியர் தமிழ் புத்திஜீவிகள் அமையம் உருவாக வேண்டுமென தனது ஆசிரியர் தலையங்க கட்டுரையில் அலசியுள்ளார். எனவே கடந்த காலங்களில் பல அமைப்புகளை உருவாக்கி செயற்பட்டு வந்தார்கள் இந்த தமிழ் தலைமைகள். ஆயினும் அது செயலற்று போனது. அங்கே அமையம், பேரவை, சிவில் அமைப்பு, சபை என்று சொற்பதங்களை கேட்டு கேட்டு புளித்து போய்விட்டவை என்று ஆசிரியர் இங்கே கூறுகின்றார். அது உண்மைதான். எமது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் சிங்கள மொழியிலேயே அவர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். எனவே தமிழ் புத்திஜீவிகள் அமையத்தை புதிதாக உருவாக்கி அந்த அமையத்துக்குள் கல்விமான்கள், படித்தவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் சிங்கள மொழியில் புலமை வாய்ந்தவர்களை உள்வாங்கி இந்த அமையம் உருவாக்கப்பட்டு எமது பிரச்சனைகள் முன்னகர்த்தி செல்ல வேண்டும். எனவே கடந்த கால தவறுகளை களைந்து இந்த ஆசிரியர் கூறுகின்ற ஒரு நல்ல விடயத்தை கையில் எடுத்து செயற்பட வேண்டும். அதுவே அனைவரும் விருப்பம் ஆகும். எனவே வாருங்கள் ஆசிரியர் தலையங்கத்துக்குள் செல்வோம். தமிழ் புத்திஜீவிகள் அமையம் உருவாக வேண்டும். தமிழ் புத்திஜீவிகள் அமையம் உருவாக வேண்டும். தமிழ் புத்திஜீவிகள் அமையம் உருவாக வேண்டும். தமிழ் மக்களை பொறுத்தவரை அமையம், பேரவை, சிவில் அமைப்பு, சபை என்ற சொற்பதங்கள் கேட்டு கேட்டு புளித்து போனவை. அந்தளவுக்கு குறித்த சொற்பதங்களோடு கூடிய அமைப்புகள் தோன்றி மறைந்து போயின. என்ன செய்வது? எங்களின் அரசியல் தரப்புகள் எங்களுக்கு பொருத்தமில்லாமல் அமைந்து போக துன்பத்தை கட்டி சுமப்பதே எங்களின் தலை விதியாயிற்று. உண்மை. இனி தமிழ் மக்களின் உரிமை தொடர்பில் தமிழ் அரசியல் தரப்புகள் இம்மியும் சிந்திக்கப் போவதில்லை என்பது நிறுதிட்டமான உண்மை. மாறாக வெண்மத்தனத்தின் ஊடாக எங்கள் தமிழ் மக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தி அதனோடு அரசியலை நகர்த்துகின்ற வியூகங்கள் அமைக்கப்படும் சாத்தியங்களே உண்டு. எனவே நிலைமை இதுவாக இருக்கையில் தமிழ் மக்களின் உரிமை சார்ந்த விடயங்கள் உட்பட எமது அடிப்படை பிரச்சினைகள் பற்றி கதைப்பதற்கு யாரும் இல்லை என்ற கையறு நிலை ஏற்பட்டுள்ளது. உதாரணத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சியை எடுத்துக்கொண்டால் அவர்கள் உள்ளக முரண்பாட்டால் பிளவடைந்துள்ளனர். கூடவே தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவின் மறைவு கட்சி உறுப்பினர்களிடையே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள் சிலரின் நடவடிக்கை காரணமாக மாவை சேனாதிராஜா மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தார் என்றும் அதுவே அவரின் மரணத்துக்கு காரணம் என்றும் பரவலாக பேசப்படுகிறது. இதற்கும் மேலாக தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்களின் பெயர்களை குறிப்பிட்டு இவர்கள் மாவை சேனாதிராஜாவின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ளக்கூடாது என பகிரங்கப்படுத்துகின்ற அளவுக்கு நிலைமை வந்துவிட்டது. இதுபோல ஏனைய தமிழ் அரசியல் கட்சிகளின் போக்குகளும் குறுந்தன்மை கொண்டதாக இருப்பதை கண்டுகொள்ளலாம். எனவேதான் தமிழ் புத்திஜீவிகள் அடங்கிய ஓர் அமையத்தை உடனடியாக ஆரம்பித்து அந்த அமையம் இனப்பிரச்சனை தீர்வு உட்பட தமிழர் பிரதேசத்திலுள்ள அத்தனை விடயங்கள் குறித்தும் ஜனாதிபதி அனுராவுடனும் அரசாங்கத்துடனும் பேச்சுவார்த்தை நடத்தி அவற்றுக்கான தீர்வுகளை விரைந்து பெற்றாக வேண்டும். கூடவே குறித்த புத்திஜீவிகள் அமையம் தமிழ் அரசியல் கட்சிகளுடனும் இதர தமிழ் அமைப்புகளுடனும் கலந்துரையாடல்களை நடத்தலாம். அதிலும் குறிப்பாக தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்ற மனநிலை கொண்ட சிங்கள சமூகத்துடன் மிக நெருக்கமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு அவர்களின் ஒத்துழைப்பை பெறுவதும் கட்டாயமானதாகும். நன்றி. விளம்பரி.